ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே எப்படியோ ஒரு வழியாக பாண்டியனும் கோமதியை சமாளித்து அங்கே கோமதி கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியோ கோமதியை வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்த கையோட இங்கே பாண்டியன் வந்து கோமதி கிட்ட, கோமதி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே. இங்கே சரவணனோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா சரவணன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு விஷயத்த நினச்சி அவனோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி அவன் அடுத்த கட்டது இன்னும் இது முடிவு பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தெரியல அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்லவும், கோமதி இதை கேட்டுட்டு அங்கே தங்கமயிலை பற்றி பேசுகிறதுனா நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, ஏன்னா அவள் பேச்சு எடுத்தாவே அவள் பேரை கேட்டாவே எனக்கு பயங்கர கோபமாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட ரொம்பவே கோபமாகவும் இங்கே கோமதி சொல்லவும், உடனே இதை கேட்ட பாண்டியனும் இது கோமதி எனக்கு என்னவோ தெரியல, மனசு குறுன்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நம்ம பேசாமல் அங்கே தங்கமயில் வீட்டுக்கு போயிட்டு மயில்கிட்டையும் இங்கே அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்டேயுமே நம்ம பேசிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரியுமே கோயிலில் வந்து உக்காந்துக்கிட்டே சொல்லவும், இங்கே பாண்டியன் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்காக எழுந்துமே நின்றுறாங்க. உடனே கோமதி அவங்க வீட்டுக்கு நாம் எதுக்கு போனோம், அவள் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கா, அதுவும் இல்லாமல் அவள் செஞ்ச ஒரு முட்டாள்தனத்தினால நம்ம குடும்பமே அசிங்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டு வாசலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவளால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருந்துச்சு தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்து தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாண்டியனும், கோமதி நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம வாய்ப்பு கொடுக்காமலே அவள் தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு நாமளே முடிவு பண்ண முடியாது. அவள் மனசில் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்காளோ, அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இந்த தப்பு பண்ணுறதுக்கு உழைந்தையாக இருந்தாங்க. அதே மாதிரி தங்கமயிலுக்கு இந்த ஒரு தப்பே அவங்களுக்கு தெரியாமல் தான் அவங்க அப்பா அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. தங்கமயில் வந்து இதை மறைச்சி வச்சது மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் அவளோட சைட்லேருந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்து யோசிச்சு தானே இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இங்கே கூடிய சீக்கிரம் நம்ம டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா அவளோட வாழ்க்கை நாசமாக போயிடும். அது இல்லாமல் அவள் தப்பான முடிவு எதிராக எடுத்துக்கிட்டானா நம்ம தான் லைஃப் லாங் வந்து குற்றநோச்சோட வீட்டில் உக்காந்து அவளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லவும், உடனே கோமதியும் அவள் செத்தா என்ன பொழைச்சா என்ன, நம்ம பையனுக்கும் சரி நம்மளுக்கும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கா, அவளை நீங்கள் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் வந்து கோமதியை எப்படியோ ஒரு வழியாக அங்கே தங்கமயில் வீட்டுக்கு போகிறதுக்கு அழைச்சிட்டுமே போயிடுறாங்க. உடனே இங்கே மீனாவும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு அங்கே செந்தில்கிட்டமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே செந்திலும், மீனா எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாகவும் இருக்குது, அம்மா வந்து இப்படி ஒரு முடிவே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், அதே மாதிரி சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா உண்மையாகவே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அம்மா வீட்டை விட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நான் அது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல. ஆனால் அம்மா வந்து அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த வீடாக இருக்காது. ஏன்னா அம்மா வந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அம்மாவை நான் ரொம்பவே தப்பாகவும் தரகரக்காகவும் பேசிட்டேன். ஏன்னா அம்மா வந்து அந்த வீட்டில் வேலை செய்யறதுக்கு மட்டும் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு தாட்டாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லவும், உடனே இதை கேட்ட மீனாவும், அதெல்லாம் நீங்கள் அங்கே பேசுனது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் அத்தைக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு அம்மாவை பார்த்து இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா, ஏன்னா நீங்கள் அவங்கள ஒரு நிமிஷம் கூட நீங்கள் அவங்கள புரிஞ்சு எதுவுமே நீங்கள் பேசலை, அங்கே உங்கள் அம்மாவுக்கு வலிக்கிற மாதிரி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது, நீங்கள் அதுக்கு பேசாததுக்கு முன்னே நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனா சொன்னதும் செந்திலும், சரி மீனா அதை விட்டு தள்ளு, அப்பா தான் எப்படியோ ஒரு வழியாக அம்மாவை சமாளித்து வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டார்ல, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சரி மீனா எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் கோமதியும் இங்கே தங்கமயில் வீட்டுக்குமே போயிடுறாங்க. போய் உள்ள நுழையவும் இங்கே தங்கமயில் வந்து இங்கே பாண்டியனையும் கோமதியும் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில் யோசிக்கவும், உடனே இங்கே கோமதியும் பாண்டியனும் உள்ளே போயிட்டு பாண்டியன் வந்து தங்கமயில்கிட்ட இன்னமா மயில் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே தங்கமயிலும், மாமா நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எங்கே மாமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து
அங்கே பாண்டியன் கிட்ட உக்காரவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதி கிட்ட போயிட்டு அத்தை வாங்கத்தை உக்காருங்க, தண்ணி சாப்பிட்றீங்களா இல்லை டீ எதனா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கோமதிக்கு எதுவுமே வேணாம். ஏன்னா இவர் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பலை, என்கிட்ட எதுவுமே பேசாத, ஏன்னா உன்னை பார்த்தாவே எனக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது, நீ பண்ண தப்பு தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே ரொம்பவே கோபமாகவும் அங்கே உக்காந்துட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் ஏம்மா தங்கமயில நீ இந்த சரவணனை கோயிலில் மீட் பண்ணுறதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி சரவணன் சொன்னான். அங்கே சரவணனை மீட் பண்ணி நீ என்ன விஷயத்த சொல்கிறதுக்காக அங்கே கோயிலுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாண்டியன். இதை கேட்ட இங்கே தங்கமயிலும் மாமா அது வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மாமா, ஆனால் இந்த விஷயத்த எல்லார்கிட்டையுமே சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படின்றதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தையை யார்கிட்டையுமே சொல்லாமல் என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு வார்த்தையை என்னை கேட்டுட்டு அவர் நிம்மதியாக தான் இருக்கார். அவர் மேலேயும் சரி உங்கள் மேலேயும் சரி நான் ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அவர் அது மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிற போது என் மனசு எவ்வளோ வலிக்குன்னு சொல்லிட்டு அவர் தெரியாமலேயே என்னை அவ்வளோ தரகுறவாக பேசிட்டு போனார். ஆனால் இந்த விஷயத்த கூட நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கல. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவர் நம்பினார்னா சரி, ஏன்னா அந்த விஷயத்த வச்சு நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடணும், அங்கே வீட்டுக்குள்ளே எல்லாருக்கூடையும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஏன்னா எல்லாருமே எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா நினச்சிருப்பேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்த வச்சு நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிமிஷமும் நான் நினச்சிருக்க மாட்டேன். ஆனால் அவர் வந்து நான் முழுகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியுமே அந்த டாக்குமெண்ட் காமிச்சியுமே அவர் என்னை நம்பாமல் என்னை வந்து இந்த குழந்தைக்கு நான் அப்பனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு போனார் அப்படின்ன மாதிரி இங்கே தங்கமயில் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. உடனே கோமதி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, என்ன தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே இதை கேட்டு தான் என்னோட பையன் உன்னை அப்படி பேசினானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. உடனே இங்கே பாண்டியனும் இங்கே பாருமா தங்கமயில் நீ சொன்னது எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் நீ சொன்ன பொய்யை நியாயப்படுத்தி அங்கே எங்கள் மேலே பொய்யான ஒரு கேஸை கொடுத்து கோர்ட்டு வாசலாக நீங்கள் அலைய விட்டது எங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது தெரியுமா. ஏன்னா நீ செஞ்ச தப்பு நீ உணர்ந்து நீ திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் நீ எங்கள் மேலேயே கேஸ் கொடுத்து எங்களையே போலீஸ் ஸ்டேஷனில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்ட. அந்த கோவத்தில் தான் அங்கே சரவணன் இது மாதிரிலாம் பேசியிருப்போம். ஆனால் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே மாதிரி இது நம்புறதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தெரியல. உடனே இங்கே பாக்கியமும் வெளியில் என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. உடனே இங்கே கோமதி பாண்டியன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் பயங்கர கோபமாகவும் அங்கே பாண்டியன் கிட்ட வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க, உங்கள் பையன் அசிங்கப்படுத்தினது போதாதா, என் பொண்ணு உங்கள் பையன் சொன்னதை கேட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா, இப்போ நீங்கள் அவளை வேற கஷ்டப்படுத்தலான்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கே வந்திருக்கீங்களா, ஏன்னா நீங்கள் செஞ்சதே போதும், என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நீங்கள் ஆக்கிட்டீங்களே, அதே மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ தெரியாமல் ஒரு 3 பொய்யை சொல்லி விட்டுட்டேன். அந்த பொய்யை வச்சுக்கிட்டு என் பொண்ணை நாயை துரத்துற மாதிரி வீட்டை விட்டு துரத்துந்தும் இல்லாமல் என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன் பையன்கிட்ட வந்து சொல்ல போது உங்கள் பையனும் அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுட்டான். இப்போ நீங்களும் அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து பயங்கர கோபமாகவும் பேசவும், அதுக்கப்புறம் தங்கமயிலும் அம்மா எதுக்காக அம்மா இங்கே பேசிக்கிட்டு இருக்க, நான் இங்கே தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்காக சென்டரில் வந்து எங்கள் அத்தையும் மாமாவையும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியத்துக்கிட்ட பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க தங்கமயிலுமே. அதுக்கப்புறம் பாண்டியனும் மயில இருமா நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிடுறேன், எதாக இருந்தாலுமே கொஞ்ச நாளைக்கு நீ பொறுமையாக இருமா, ஏன்னா அவன் சரவணன் வந்து உன் மேலே பயங்கர கோபமாக இருக்கான், ஏன்னா நீ அந்த வீட்டுக்கு செஞ்சுட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை எப்போவுமே அவன் மறக்க மாட்டான் அப்படின்றத சொல்ல முடியாது, ஏன்னா கூடிய சீக்கிரம் அதையுமே சரியாயிடும், ஏன்னா போகிற போக்கில் அவன் இதெல்லாம் மறந்துடுவான், நீ எதுவுமே நினச்சிக்காத, ஏன்னா அவன் ஏதோ கோவத்தில் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்,
ஏன்னா இங்கே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஆனால் இப்போ அவன் உன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கான். அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை நான் சமாளிச்சுக்கிறேன், அதே மாதிரி அவன் கூடிய சீக்கிரம் சரியாயிடுவான். உன் மேலே இருக்கிற கோவத்தையுமே மறந்துடுவான். நீ எதுவுமே கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா இங்கே கோமதியோட அருமை எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் நீ அந்த இடத்துல இருக்கிற போது நீ எவ்வளோ கஷ்டப்படுவ, அந்த கஷ்டம் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரிய வருது. நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, உன்னோட வாழ்க்கை நான் அது சரி பண்ணி வைக்கிறேன். நீ எதுக்குமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏன்னா சரவணன் சொன்னதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ என்னை மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தங்கமயில்கிட்ட கேட்டுடுறாங்க. உடனே இங்கே பாக்கியம் பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் வீட்டுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என் பொண்ணு இப்போ எல்லாமே மறந்துட்டு உங்களெல்லாம் மறந்துட்டு இனிமே அந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலைக்கு போயிட்டு இருக்கா. மறுபடியும் அந்த வீட்டு தேடி அவள் வரமாட்டா. அதுவும் இல்லாமல் மறுபடியும் உங்களை உறவை கொண்டாடிட்டு அவள் வரமாட்டா. ஏன்னா அவளுக்கு நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய ஒரு துரோகம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மருமகளை நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதெல்லாம் இப்போ தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சு அவள் எதுக்காக அதை மறைச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா டீட்டெயிலாக விசாரிக்காமலே நீ அங்கே அவங்கள வீட்டை விட்டு துரத்தி அமிச்சிட்டிங்க. ஆனால் துரத்தி அமிச்சவளை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவும் கஷ்டப்படுத்திட்டீங்க. அவள் இது நூடுல்ஸ் ஆயிட்டா. ஏன்னா அவள் இப்படி இருக்கிற போதே நீங்கள் இப்போ ஆறுதல் சொன்னால் எப்படிங்க? அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அவளுக்கு துணையாக நின்றுருந்தீங்கன்னா நீங்கள் நியாயமானவங்க. நீங்கள் இங்கே தங்கமயிலோட கவலையை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பிரச்சனை நடந்துச்சோ, அங்கே வீட்டில் என்ன நடந்துச்சோ தெரியல, உங்கள் பையனுக்கு வேறு பொண்ணு கிடைக்கலையோ அதனால இங்கே தங்கமயில்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு என்ன தெரியும்? ஏன்னா உங்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் ஒரு பொய் பிடிச்ச குடும்பம், ஒரு இது திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே இவ்வளோ பெரிய அமாண்டமான ஒரு பழியெல்லாம் சுமத்துனீங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா நினச்சிக்காம நாங்கள் உங்ககிட்ட தேடி என் பொண்ணை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இப்படி ஒரு தப்பை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியுமே எங்கள் பொண்ணை நீங்கள் வீட்டை விட்டு துரத்தி அமிச்சிங்க. அந்த ஒரு கஷ்டம் என் பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாச்சு. அதுவும் இல்லாமல் என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் உன் பையன் என் பொண்ணை அப்படி ஒரு வார்த்தை கேட்டதில் என் பொண்ணு உங்கள் குடும்பத்துக்கே எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவையும் முடிச்சுக்கலாம். அதே மாதிரி டிவோர்ஸ் இங்கே சரவணன் கொடுத்தாலுமே அதுக்கு எனக்கு மனப்பூர்வ சம்மதம், அதில் நான் கையெழுத்துமே போட்டுருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கே என் பொண்ணு வந்துட்டா. ஆனால் என் பொண்ணு அந்த விஷயத்தை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா தெரியுமா? நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் ஆறுதல் சொல்லாமல் நீங்கள் இப்போ என்னத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்கவும், உடனே பாண்டியனும், அம்மா நீங்கள் இது உங்களோட கஷ்டம் என்னன்னு புரியுது எனக்கு, இல்லைன்னு சொல்லுவார்ல. ஆனால் அங்கே நான் தங்கமயில கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் தங்கமயில்கிட்ட பேசிட்டு உங்களுக்கான பதிலுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கோமதியும், எங்க நீங்கள் அவங்கக்கிட்டலாம் எதுக்குங்க நீங்கள் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருந்தா நீங்கள் பேசணுமா? அதே மாதிரி இங்கே தங்கமயில் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. அவங்க அம்மாவை பார்த்தியா? அவங்க தங்கமயிலோட வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் நம்மளை பழி வாங்கணும். ஏன்னா நம்ம அவங்கள அவங்க பொண்ணை வீட்டு விட்டு துரத்திட்டதுனால அவங்க இப்போ கூட நம்ம மேலே கோவமாக தான் இருக்காங்க. அதே மாதிரி அந்த கோவத்தில் நம்மளை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. இப்போ கூட அவங்க பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாக்கியமும், என்னங்க சம்மந்தி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணதெல்லாம் அது எல்லாமே கரெக்டு தான், நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஏன்னா உங்கள் வீட்டில் பொண்ணை கொடுத்தோம் பார்த்தியா, அதை சொல்லணும். ஏன்னா நீங்கள் நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்பி தான் நாங்கள் உங்கள் வீட்டில் பொண்ணை கொடுத்தோம். அதே மாதிரி எங்கள் பொண்ணு கொடுத்து நாங்கள் நிம்மதியாகவே இல்லை. என் பொண்ணு இப்போ வாழை வெட்டியா எங்கள் வீட்டுக்கு உக்காந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் உக்காந்துக்கிட்டு தினம் சித்திரவாதியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு விஷயத்த நான் பார்க்கணுமா? நான் கூடிய சீக்கிரம்
செத்து போயிட்டு இருந்தா கூட இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த நான் பார்க்காம போயிட்டுருப்பேன், கஷ்டப்படாமல் போயிட்டுருப்பேன். என் பொண்ணு இப்போ வாழ வெட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தினம் தினம் நான் கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நீங்கள் என் பொண்ணு பொய் சொல்லியிருக்கா, தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நீங்கள் துரத்தி அனுப்பிச்சிட்டீங்க. ஆனால் என் பொண்ணு அந்த விஷயத்தினால எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே நினைக்காம நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் நினச்சா எனக்கு இப்படியெல்லாம் இருக்காங்களா இந்த ஒரு உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது உங்களை நினச்சா எனக்கு உங்கள் மேலே பயங்கர இது கோவமாக தான் இருக்குது. ஏன்னா உங்கள் வீட்டிலேயே நான் பொண்ணை கொடுத்துருக்கக்கூடாது, நான் பொய் சொல்லி கொடுத்தது என் மேலே தப்பு இருந்தால் கூட இருக்கட்டும். ஆனால் நீங்கள் என் பொண்ணை என்ன சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டில் சேர்த்துருக்கணும். இப்படி ஒரு பொய்யை சொன்னது நீ மிகப்பெரிய ஒரு தப்பு தான் பண்ணியிருக்க. அதனால் நீ கொஞ்ச நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வா. அதே மாதிரி எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே கோவமாக இருக்குது. நீ உங்கள் மேலே கோவம் இருக்கிற வரைக்கும் நீ உங்கள் அம்மா வீட்டிலே இரு. அதே மாதிரி உங்கள் மேலே கோவம் வந்து தணிஞ்ச பின்னாடி நீ என் வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமுச்சு விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் என் பொண்ணை ஒரே அடியாக நீங்கள் வீட்டுக்கே துரத்தி அமுச்சிட்டிங்க. என் பொண்ணோட கஷ்டம் உங்களுக்கு என்ன புரிய போகுது? நீங்கள் உங்களுடைய பையனோட வாழ்க்கையை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா உங்கள் பையன் நல்லா இருக்கணும். ஏன்னா உங்கள் பையனுக்கு நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குற்ற உணர்ச்சா கூட இருக்கும். ஆனால் நீங்களும் ஒரு பொண்ணு தானே, உங்களுக்கு தெரியல ஒரு பொண்ணோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் இங்கே வந்ததே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என் பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னால் பேசாமல் இருக்க முடியல சம்மந்தி அப்படின்ற மாதிரியுமே பாக்கியம் சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் தங்கமையிலும், மாமா நீங்கள் எங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் எதுவுமே இது எடுத்துக்காதீங்க, நான் சொன்னது எல்லாமே பொய் தான் மாமா. அதே மாதிரி நான் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். நான் படித்த விஷயம், வயசு விஷயம், எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லி அது மாதிரி உங்கள் வீட்டில் அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடாது. நான் உண்மையை சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பா பேச்சையுமே கேட்டு நான் இப்படி ஒரு பொய்யவே சொல்லியிருக்கக்கூடாது. எனக்கு 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாது அப்படின்றதுனால இப்படி ஒரு பொய்யெல்லாம் சொல்லி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் கடைசியில் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறது நான் மட்டும்தான். ஏன்னா இப்போ எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நான் என்னோடய குழந்தையுமே என்னையும் பார்த்துக்கிறதுக்கு என்னவோ நான் அதை பார்த்துப்போமம்மா. நீங்கள் அந்த வீட்டில் என்னை சேர்த்துக்கலனா கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ வரைக்குமே அவர் சொன்ன வார்த்தை என் மனசுலேருந்து ஒன்றுமே அழிக்க முடியல. ஏன்னா இப்போவுமே எனக்கு வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயில் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் பாண்டியனும், தங்கமயில் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாதம்மா, இங்கே சரவணன் சொன்னது மிகப்பெரிய ஒரு தப்பு தான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நீ எதுவுமே நினச்சிக்கிட்டு இருக்காத, கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா சரவணன் வந்து உன் மேலே கோவமாக இருக்கான்னு அது எனக்கு நல்லாவே தெரியும். அது கூடிய சீக்கிரம் எல்லாமே மறந்துட்டு நார்மலாக இருக்கிற போது நான் உங்கள் வீட்டுக்கு வந்து அங்கே சரவணனை கூட்டிகிட்டு வந்து நான் பேசுகிறேன். ஏன்னா நான் சொன்னால் அவன் நல்லாவே கேட்பான். அவனோட வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஆனால் நீ ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு நினச்சம்மா. ஆனால் நீ எங்கிட்டயே அந்த உண்மையெல்லாம் மறைச்சி நீ ஒரு பொய்க்காரி அப்படின்றத நிரூபிச்சிட்ட. ஆனால் இப்போ கூட உங்ககிட்ட பேசணும் அப்படின்றது எதுக்காகனா நீ இந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப. அதுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியை கூட்டிக்கிட்டு இங்கே வீட்டுக்குமே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க அங்கே பாண்டியனும் கோமதியும். அதுக்கப்புறம் அப்பத்தாவும் அரசியும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு, அப்பத்தா என்ன அப்பத்தா, இங்கே அப்பாவும் அம்மாவும் எங்கே போனாங்கன்னு தெரியல, காத்தால போனவங்க இன்னும் வீட்டுக்கு கூட வரலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசி வந்து அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க. அப்பத்தாவும் இதை கேட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரசி, இப்போ தான் உங்கள் அம்மாவை உங்கள் அப்பா வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு. அதனால் 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்னு நினைப்பாங்க. எங்கன்னா கோயிலுக்கு இது போயிருப்பாங்க போல், அவங்க ரிலாக்ஸாக இருந்துட்டு வரணும். ஏன்னா ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தது கோமதிக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பாண்டியன் மாப்பிள்ளையும் எங்கள் கோமதி கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் சென்ட்ரலில் இது மாதிரி ஒரு விஷயம், அந்த அரசியல் இது கதிர் விஷயம் தெரிஞ்சு இது மாதிரி ஒரு பிரச்சனையை ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இப்படி ஒரு பிரச்சனையே நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவுமே வீட்டுக்கு வரவும் உடனே அரசி எங்கம்மா இங்கே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசிக்கிட்ட மீனா கேட்குறாங்க. மீனாவும் கேட்டுட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இன்னைக்கு அத்தை என்ன சமைச்சாங்க அப்படின்ற மாதிரியுமே சமையலெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. உடனே அரசிக்கிட்ட, அரசி எங்கே போயிருக்காங்க அத்தை அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும் உடனே இங்கே அரசியும், அது அண்ணி இங்கே அம்மா வீட்லேயே இல்லை, அப்பாவும் அம்மாவும் எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க, ஒன்றுமே வரல, நீங்கள் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள், அம்மா உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி புது புது ஐட்டமாக சமைப்பாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. உடனே மீனாவும், அரசி இல்லைம்மா, எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன். அத்தையோட சமையலை நான் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏன்னா அத்தையோட சமையலுக்கு நான் அடிக்ட். ஏன்னா அத்தை வந்து அவ்வளோ ருசியாக சமைப்பாங்க. ஏன்னா அத்தையோட சாப்பாடை நான் ரொம்பவே விரும்பியுமே சாப்பிடுவேன். ஏன்னா இதுக்கு மேலேயுமே எனக்கு இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தால் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடும். ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் முடிச்சுட்டு நான் டைமுக்கு வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனும் கோமதியும் வீட்டுக்கு வந்த கையோட இங்கே அப்பத்தாக்கிட்டையுமே போகிறாங்க. அப்பத்தா, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இங்கே கோயிலுக்கு போன இடத்துல எங்கள் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எனக்கு மனசு ரொம்பவே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால் மயிலுக்கிட்ட போயிட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து இங்கே அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அப்பத்தாவும் பார்த்துட்டு, என்ன பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே தங்கமயில்கிட்ட போயிட்டு வந்தீங்களா, நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க, அந்த பொய்க்காரிக்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டியது இருக்குது, நீங்கள் அவகிட்ட எதுக்காக போனீங்க சொல்லுங்கள் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் அது ஒன்றும் இல்லை அப்பத்தா, இது சரி அது ஒன்றும் இல்லை அத்தை, ஏன்னா அங்கே தங்கமயில் வந்து இந்த விஷயத்தை நினச்சி அவளை வீட்டு விட்டு நம்ம துரத்தி அமிச்சோம். ஆனால் அந்த விஷயத்தை நினச்சி அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு எதனா ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே அப்பத்தாவும், என்ன சொல்கிற பாண்டியா, நீ அவகிட்ட சமாதானம் சொன்னதெல்லாம் ஓகே தான். ஏன்னா அவள் செஞ்ச தப்புக்கு அவள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அவள் செஞ்சது அவளே தான் தப்பு. ஆனால் உங்களை எல்லாருமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் உட்கார வச்சுருக்கா. அவகிட்ட போய் நீங்கள் என்ன பேசிட்டு வருது, ஏன்னா அங்கே சரவணனுமே அவள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருக்கான். ஏன்னா சரவணனுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா அவன் ரொம்பவே உங்கள் மேலே கோவப்படுவான். இனிமே உங்ககிட்ட பேசக்கூட மாட்டான். ஏன்னா சரவணன் வந்து எங்கள் தங்கமயில் சொன்ன பொய்யை வந்து அவன் ஒரு வருஷம் மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணி லைஃப் லாங் அவன் தான் வாழணும். ஏன்னா அவனோட வாழ்க்கையை அவன் நாசமானதும் இல்லாமல் இப்போ சரவணன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. உடனே பாண்டியனும் இதை கேட்டுட்டு, அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா அவள் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த தப்பை அவள் பண்ணலைல்ல. ஏன்னா அவங்க அம்மா பாக்கியமும் அவங்க அப்பா மாணிக்கம் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பொய்யவே மறைச்சி வைக்க சொல்லியிருக்காங்க. அவள் ஏதோ தெரியாமல் அந்த விஷயத்த மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்கா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுனால அவளுமே இதை மறைச்சி வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இதை இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்கா. ஆனால் கடைசியில் அவள் செஞ்ச முழுக்க ஒரு ஃப்ராடுத்தனத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதை கண்டுபிடிச்சி அவளை வீட்டு விட்டையுமே துரத்தி அமிச்சிட்டோம். ஏன்னா ஒரு பொண்ணோட சந்தோஷமே அந்த புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறது தான். ஆனால் அவளுக்கு அப்படி இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நானும் கோமதியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் அவள் அங்கே ஒரு விஷயத்த சொன்னான், அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கா. அது கேட்டதும் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த சரவணன்கிட்டையுமே சொல்லியிருக்கா. ஏன்னா சரவணன் இதை கேட்டுட்டு ரொம்பவே இது கோவத்தில் அங்கே தங்கமயில வந்து ரொம்பவே அசிங்கமாகவும் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அங்கே தங்கமயில் சொல்லி என்கிட்ட இது ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தா. இதை பார்க்குற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தங்கமயில் வந்து இப்போ முழுகாமல் வேறு இருக்காலாம். இப்படி ஒரு சமயத்தில் நம்ம அவங்க வீட்டிலே விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவள் நம்மக்கிட்ட பொய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டை விட்டு துரத்தி அமிச்சோம். ஆனால் அவள் நிறைய பொய் சொல்லியிருக்கா. நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவள் என்ன இருந்தாலுமே அவள் சொன்னது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். மறுபடியும் அவள் இந்த வீட்டுக்குள்ளே கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணன் அவளை மன்னிச்சு வீட்டில் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு நல்லதாக படுது. ஏன்னா அவளுக்கு கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சரவணன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஒரு மைண்ட் தாட்டை வந்து நம்ம அவன் மனசுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஏன்னா தங்கமயிலுமே ரொம்பவே பாவம். அவள் ஏதோ தெரியாமல் தான் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டா. அவளை மன்னிச்சு நம்ம ஒரு டைம் அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடாதா. ஏன்னா அவளோட வாழ்க்கை இப்போ நாசமானதுக்கு காரணமே நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து நினச்சிக்கிட்டு நம்ம மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அதனால தான் நம்ம மேலே கேஸ் கொடுத்து நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் கூட அலைய விட்டுருக்காங்க.
தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்தில் அந்த ஒரு வருத்தத்தில் அவங்க கேஸ் கொடுத்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. நாமளுமே அப்படியே இருந்துடக்கூடாது. நம்ம தங்கமையில் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சரவணன் கூட சேர்த்து வச்சு நம்ம அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா தங்கமயில் வந்து ரொம்பவே தப்பு பண்ணியிருக்கலாம். படிப்பு விஷயத்தில், வயசு விஷயத்தில், வேலை விஷயத்துன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் அவள் போய் சொல்லியிருக்கா. நான் இல்லை நல்லா சொல்ல மாட்டேன். ஆனால் அவள் செஞ்ச தப்புக்கு எல்லாமே அவள் உணர்ந்துட்டா. இனிமே அந்த ஒரு தப்பவே அவள் பண்ண மாட்டா. அதே மாதிரி எல்லார்கிட்டையுமே அவள் உண்மையாக தான் இருப்பா அப்படின்னு மாதிரியுமே இங்கே பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. உடனே இங்கே மீனாவும் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்ததும் இவங்க எல்லாருமே இங்கே தங்கமயில் விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும் வந்து கேட்டுட்டு நம்ம தங்கமயில் அக்காவோட வாழ்க்கை சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் வீட்டில் தங்கமயில் அக்காவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். இங்கே தங்கமயில் அக்காவை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா எனக்கு இதை விட வேறு எந்த சந்தோஷமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே யோசிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.